ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மீன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சுறா மீன்லேயே இது ஒரு வகை. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மீனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா அந்த தோலை முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. அப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மீனையும் நல்லா உதிர்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயில் தண்ணியை சேர்க்காதீங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அந்த வெங்காயத்து கூடயே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மிலையே இருக்கட்டும். மீனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டோன்னா சூப்பராக வந்து மீன் வறுவல், அப்படி இல்லைன்னா மீன் புட்டு அது வந்து ரெடி ஆயிரும். இந்த மீனில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.